அனைவருக்கும் வணக்கம். இதோ என்று எதிர்பார்த்து காத்திருந்த தேர்தல் திருவிழா இதோ வந்துவிட்டது. ஏப்ரல் 18 நாம் அனைவரும் வாக்களிக்க காத்திருக்கிறோம். இதில் எப்படி வாக்களிப்பது என்பதை தொடர்பான இந்த வீடியோவை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அகில உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எப்படி இவர்கள் இந்த மாபெரும் தேர்தல் திருவிழாவை மிகச் சரியாக நடத்தி முடிக்கிறார்கள் என்று. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து வியாபித்திருக்கக்கூடிய 534 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு 7 கட்டங்களாக தொடங்குறாங்க. அதிலே ஏப்ரல் 11 தொடங்கி மே 19 வரை 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடக்கவிருக்கிறது. சற்றேறக்குறைய 90 கோடி வாக்காளர்களை கொண்ட நாடு இந்திய திருநாடு. நாடு முழுதும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்கு. இது கடந்த தேர்தலை விட 2014 நடந்த தேர்தலை விட 10% அதிகம். இந்த தேர்தலில் 50 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இராணுவ படை வீரர்கள், காவல்துறையினர் ஈடுபட இருக்கிறார்கள் என்பது ஒரு ஆச்சரியமூட்டும் தகவல். எந்த ஒரு வாக்காளரும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர் நடக்கக்கூடாது அல்லது வாகனத்தில் போகக்கூடாதுங்கிறத கருத்தில் வச்சுட்டு 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைத்திருப்பது பிரத்யேகமான விஷயம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம வாக்குச்சாவடிக்கு போவோமா? வாக்குச்சாவடிக்கு போன உடனே அந்த வாக்குச்சாவடியின் முகப்பில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க, இந்த வாக்குச்சாவடியில் யார் யார் எந்தெந்த தெருவை சேர்ந்தவர்கள், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வாக்களிக்கலாம் என்ற விவரங்களோடு கூடிய ஒரு வால் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம வாக்குச்சாவடிக்கு தான் நம்ம வர்றோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது போக வாக்குச்சாவடிக்கு முன்னால் ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு ஒரு அமைப்பு, வாக்காளர்களுக்கு உதவுவதற்கான ஒரு ஏற்பாடு. அதில் பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர், அந்த லோக்கல் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு அல்லது பஞ்சாயத்து அசிஸ்டண்ட்டு, கார்பரேஷன் பில் கிளர்க்குகள், இவங்களை உள்ளடக்கிய பிஎல்ஓன்னு ஒருத்தரை உதவி செய்கிறாங்க. யார் யார் எங்கே போகணும், உங்கள் வாக்குச்சாவடி ஒரு ஸ்கூலில் அமைவிடத்தில் 5-6 வாக்குச்சாவடி இருந்தால் எந்த வாக்குச்சாவடிக்கு நீங்கள் போகணும்னு உதவி செய்யக்கூடிய ஏற்பாடு இந்த பிஎல்ஓவினுடைய வேலை. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தேர்தல்களுக்கான பணியிடம், பாண்டிச்சேரிக்கு 1 ஆக 40. சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. ஏப்ரல் 18 நாம் வாக்களிக்கணும். 18 சட்டமன்ற தொகுதி போக 4 சட்டமன்ற தொகுதிக்கு லேட்டஸ்டாக தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம், திருவாரூர், அரவக்குறிச்சி, சூலூர், இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் 19/5/2019 என்றும், மீதம் இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் 40 மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் 18/4/2019 அன்றைக்கு நாம் வாக்களிக்க செல்ல வேண்டும். வாக்களிக்கக்கூடிய நேரம் காலை மிகச்சரியாக 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நாம் வாக்குப்பதிவு செய்யலாம். அந்த 4 சட்டமன்ற தேர்தல்கள் ஏற்கனவே சொன்ன இடைத்தேர்தல்கள் அவை 19/5/2019 அன்று காலை 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை. மதுரை பாராளுமன்ற தொகுதி தேர்தல் மட்டும் காலை 7 மணி தொடங்கி இரவு 8 மணி வரை நடைபெறும். அங்கே உள்ளூர் திருவிழாவின் காரணமாக இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு. வாக்குச்சாவடிக்குள்ளே போகிறோம். முதல்ல நாம் உள்ளே செல்ல வேண்டியது போலிங் ஆஃபீஸர் 1ன்னு சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் எண் 1. இவர் தான் கையில் வாக்காளர் பட்டியல், எலக்டோரல் ரோல் வச்சிருப்பார். இந்த வாக்காளர் பட்டியலில் நாம் ஏற்கனவே எபிக் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை, எலக்டார்ஸ் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, அந்த எபிக் கார்டு அடையாள அட்டையும், இது போக இந்த முறை மேலும் ஒரு 11 ஆவணங்களை இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு செல்ல, அடையாள ஆவணமாக கொண்டு செல்ல அனுமதித்திருக்கிறது. அவை என்னவென்றால் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம், ஐடி கார்டு மாநில மத்திய அரசு ஊழியர்களுக்காக
அதே போல பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஊழியர்களுக்காக வழங்கப்பட்ட அடையாள அட்டைகள், வங்கி கணக்கு புத்தகத்தினுடைய போட்டோவுடன் கூடிய அட்டை, அதே போல தபால் அலுவலகத்தில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைத்திருந்தா அந்த போட்டோவோடு கூடிய அட்டை, பேன் கார்டு, நிரந்தர கணக்கு என்று சொல்லக்கூடிய வருமான வரித்துறையில் பராமரிக்கக்கூடிய பேன் கார்டு அட்டை, அதே போல ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா RGI, NPR என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் தொகை பதிவேடு, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர்ல ஸ்மார்ட் கார்டு, அந்த கார்டு, அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் MNRGA என்று வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை வழங்கியுள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்மார்ட் கார்டு, அதே போல PPO என்று சொல்லக்கூடிய பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர், ஓய்வூதிய கொடுப்பாணை புத்தகம், MPகளுக்கு, MLAக்களுக்கு, MLCகளுக்கு வழங்கப்பட்ட ஐடி கார்டு, அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை. இந்த ஆவணங்களை நாம் கொண்டு சென்றால் வாக்களிக்கிறதற்கு அனுமதிப்பார்கள். இந்த ஆவணங்களை கொண்டு நாம் வாக்குப்பதிவு அலுவலர், வாக்குச்சாவடி அலுவலர் 1ஆம் நம்பர்ல போகிறோம். அவர் போன உடனே நாம் கொடுத்த அடையாள சான்றிதழை பார்த்துட்டு அந்த வாக்காளர் பட்டியலில், போட்டோவோடு கூடிய வாக்காளர் பட்டியலில் நம்முடைய வரிசை எண், நம்முடைய பெயரை உறக்க வாசிப்பார். வாசித்து விட்டு PO2 என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் 2ஆம் எண்ணிடம் நம்மை போக சொல்லி சமிக்கையை காட்டுவார். இப்போது நாம் வாக்குச்சாவடி அலுவலர் 2ஆம் எண்ணிடம் சென்றிருக்கிறோம். அவர் ஏற்கனவே வாக்குச்சாவடி அலுவலர் 1 கூறிய விவரத்தை ரெஜிஸ்டர் ஆஃப் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்காளரினுடைய பதிவில் அதை பதிவு செய்து கொள்வார். பதிவு செய்து கொண்டு நம்முடைய இடது ஆட்காட்டி விரலின் நகத்தில் அந்த ரூட் ஆஃப் தி நெயில் என்று சொல்லக்கூடிய மேலிருந்து கீழாக அழியாமை என்று சொல்லக்கூடிய இன்டெலிபிள் எங்கை அவர் மேலிருந்து கீழே வரைக்கும் இழுத்துட்டு அந்த ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர் பதிவு மேற்கொண்டு ஒரு துண்டு சீட்டை, ஓட்டர் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய அந்த துண்டு சீட்டை நம்மகிட்ட கொடுத்து PO3 என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர் 3 நம்மை அனுப்பி வைப்பார். வாக்குச்சாவடிக்குள் நுழையும் வாக்காளரினுடைய இடது ஆள்காட்டி விரலில் அந்த அழியாத மை என்று சொல்லக்கூடிய இன்டெலிபிள் எங்கை அவர் வைப்பார். ஒருவேளைக்கு அந்த வாக்காளருக்கு இடது ஆட்காட்டி விரல் இல்லை என்று சொன்னால் நடுவிரலிலும், நடுவிரலும் இல்லை என்று சொன்னால் 4வது விரலிலும், அதுவும் இல்லை என்று சொன்னால் 5வது சுட்டு விரலிலும் வைப்பார்கள். ஒருவேளைக்கு அவருக்கு இடது கையில் விரல்களே இல்லை என்று சொன்னால் வலது கைகளில், அங்கும் விரல்கள் இல்லை என்று சொன்னால் இடது மணிக்கட்டின் ஓரத்தில் ஒரு கருப்பு மையை விடுவார்கள். இதை முடித்துவிட்டு ஏற்கனவே ஓட்டர் ஸ்லிப்பை நம்ம கையில் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கொண்டு நாம் PO3 வாக்குச்சாவடி அலுவலர் 3 செல்ல வேண்டும். நாம் இப்போ வாக்குச்சாவடி அலுவலர் 3க்கு முன்னால் நின்றுட்டு இருக்கோம். அவர் அந்த ஓட்டர் ஸ்லிப்பை கையில் வாங்கிக்குவார். வாங்கிக்கிட்டு இடது ஆள்காட்டி விரலில் அந்த மை இருக்குதா அப்படின்னு உறுதிப்படுத்திக்குவார். உறுதிப்படுத்திட்டு இவர்கிட்ட தான் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய கட்டுப்பாட்டு கருவி என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அதில் ஒரு கமாண்ட் கொடுப்பாரு. கொடுத்துட்டு வாக்களிக்கும் அறைக்கு செல்ல சொல்லுவார். அதை ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அங்கே தான் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய பேலட் யூனிட் என்று சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு கருவி அங்கே இருக்கும். அதில் இந்த வாக்காளர்களுடைய பெயர்கள், அவர்களுடைய ஒதுக்கப்பட்ட சிம்பல்கள், கடைசியாக நோட்டா என்று சொல்லக்கூடிய நன் ஆஃப் தி அபவ், யாருக்கும் நான் வாக்களிக்க விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய கடைசி பட்டன், இவர்களை உள்ளடக்கிய அந்த EVM எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பேலட் யூனிட் இருக்கும். அங்கே போய் நாம் நம்முடைய விரும்பக்கூடிய வேட்பாளருக்கு நம்முடைய வாக்கினை பதிவு செய்யலாம். இந்த தேர்தலிலிருந்து விவிபேட் என்ற ஒரு கருவி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவிபேட் அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டர் வெரிஃபையபிள் ப்ராப்பர் ஆடிட் ட்ரையல். அந்த விவிபேட் கருவி என்பது பேலட் யூனிட்டுக்கும் இந்த விவிபேட் கருவியையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பாகும். அதில் வாக்காளர் எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறாரோ வாக்களித்த உடனே அவருக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த விண்டோவில் யாருக்கு வாக்களிச்சோங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். வாக்காளருடைய பெயர், சின்னம் 7 செகண்ட் அந்த ஸ்க்ரீனில் இருக்கும். 7 செகண்ட் முடிஞ்ச உடனே அது பிரிண்ட் ஆகி கட் பண்ணி கீழே சீலிடப்பட்ட கவருக்குள்ளே போயிடும்.
இது வந்து எந்த வாக்காளருக்கு நாம் வாக்கு செலுத்தி இருக்கிறோம் என்பதை உறுதி செய்ய உதவும். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது M3 விவிபேட் அப்படிங்கிற அந்த விவிபேட் இருந்தால் அதுக்கு வாக்குச்சாவடி அலுவலர் 4 பணியிடத்திற்கு தேவையில்லை. ஏன்னா அதுலேயே கண்ட்ரோல் யூனிட்லேயே அந்த விவிபேட் M3 கண்ட்ரோல் வந்து அதில் இருக்கிறதுனால அதே கமாண்ட் கொடுத்துரும். எனவே அது தேவையில்லை. அது இல்லாத பட்சத்தில் இந்த 4வது வாக்குப்பதிவு அலுவலர் இருப்பார். நண்பர்களே, இப்போது நாம் வாக்களிப்பு பணியினை செவ்வனே நிறைவேற்றிவிட்டோம். ஒரு ஜனநாயக கடமையை மிகச் சிறப்பாக ஆற்றிவிட்டோம் என்று ஒரு பெருமிதத்தோடு அந்த வாக்குச்சாவடியிலிருந்து வெளியேறலாம். ஆகப்பெரிய வேலைகள் எவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த வாக்குச்சாவடி இருக்குது. எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஜனநாயக கடமையை மிகப்பெரிய நாட்டில் நாம் மிகப்பெரிய கடமை ஆற்றுகிறோம் என்ற உணர்வோடு வாக்களிக்கணும். குறிப்பாக 18 வயது தாண்டிய புதிய வாக்காளர்கள், இவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புதிய ஒத்துழைப்போடு இவர்கள் அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் மேலும் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் குறிப்பிட்டே சொல்லி ஆகணும். வியாழக்கிழமை 18/4/2019 வியாழன் தேர்தல் நாள், வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, சனி ஞாயிறு வீக்கெண்டு. ஸோ ஒரு நாள் வாக்களிக்காமல் 4 நாள் சேர்ந்து லீவு கிடைக்குன்னு தயவு செய்து சொந்த ஊருக்கு கிளம்பி விடாதீர்கள். வாக்களிப்பது மிகப்பெரிய ஜனநாயக கடமை. இந்திய தேர்தல் ஆணையமும் இந்திய அரசும் ஆக கூடுதலாக செலவு செய்து இந்த தேர்தல் திருவிழாவை நடத்தி வருகிறார்கள். இந்த சமூக அக்கறையோடு உங்களுடைய கரங்களும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும், அவசியம் வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை உங்களை மெத்த பணிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நான் கொடுத்துள்ள இந்த விவரங்கள் வாக்களிக்க செல்லக்கூடிய உங்களுக்கு ஓரளவுக்காவது உதவியாக இருக்கும் என்று உண்மையாக நம்புகிறேன். இந்த பதிவு உபயோகமாக இருக்கிறது என்று நினைத்தீர்களேயானால் கண்டிப்பாக வாக்களியுங்கள். குறிப்பாக இளம் வாக்காளர்களை வாக்களிக்க அவர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.